Hi friends, welcome to Cricket 360. ஆன்லைன் கேமிங் பில்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து 9 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லா விதமான கேஷ் கேம்ஸும் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. காசு கட்டி விளையாடுற எல்லா கேமும். இந்த லாவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போலேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. மே 1 அன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் சில வேலையினால் வந்து என்னால் சீக்கிரமே இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. ஐநோ இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகஸ்ட் மந்த் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த லாவை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா ஆப்ஸுமே வந்து கேஷ் கான்டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க ரன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரில. பட் அப்படி ரன் பண்ணால் இனிமேல் அது வந்து இல்லீகல் தான். சைபர் கிரைம் வந்து அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் கூட போடலாம். ஓகே, இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு ரெகுலேட்டரி பாடியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேம்ஸும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ யாராவது இல்லீகலாக அதை ரன் பண்ணுறாங்களா, இந்தியாவிலேருந்து அதை ரன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. ஆல்சோ யூசர்ஸும் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கலாம். இது வந்து ஆன்லைன் கேஷ் கான்டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. அதாவது வந்து ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற கேம்லிங்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக விளையாடுற கேம்ஸ்லேயே ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட இவங்கள்ட்ட அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அவங்க வந்து ஏதாவது தவறு இருந்தால் நிச்சயமாக அதுக்கான ஆக்ஷனை எடுப்பாங்க. இந்த லாவை மெயினாக கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஆப்லேயும் கேஷ் டெபாசிட்டோ வித்ராயலோ பண்ண முடியாதபடி பேங்க்ஸுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒருவேளை சில ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து வேறு விதமாக, அதாவது காசு கட்டி டோக்கன்ஸ் மூலியமாக விளையாண்டாலும் வித்ரா பண்ண போகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இது வரைக்கும் இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, மானிட்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆப்புகள் வந்து தடை செய்யப்படும். ஸோ எந்த ஆப்பும் விளையாடாதீங்க. ஒரு லா பாஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து விளையாடுறது வந்து தப்பு தான். ஏன்னா தான் வந்து யூசர்ஸ் மேலே வந்து லீகலி அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களும், அந்த ஆப்போட ஓனர்ஸ் மேலே தான் வந்து அரெஸ்ட் வாரண்ட் கூட போடலான்னு சொல்லியிருந்தாலும், நம்ம வந்து ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா உங்கள் பணம் வீணாக போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பேங்க்ஸ் வந்து இனிமேல் வந்து டெபாசிட்டோ வித்ராயலோ பண்ண முடியாதபடி லாக் பண்ணிடுவாங்க இந்த ஆப்ஸில். ஸோ உங்களுடைய பணம் வந்து நீங்கள் வந்து டெபாசிட்டோ வித்ராயலோ பண்ண முடியாது. ஆல்சோ ஒருவேளை அதையும் மீறி ஏதாவது கேட்வே யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராக்ஸி ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த நிறுவனங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த சைட் முடக்கப்படும். அந்த ஓனர் வந்து அரெஸ்ட்டும் செய்யப்படலாம். இதனால் ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட்டுக்கு எதுவும் ஆபத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் எந்தவித தடையும் செய்யலை. கேஷ் கான்டெஸ்ட்டை மட்டும்தான் தடை செய்திருக்காங்க. இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாததுனால அவங்க ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தவறு நடந்தாவே உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இதை தாண்டி இதுக்கு எகெயின்ஸ்டாக சில நிறுவனங்கள் கேஸ் போட்டிருந்தாங்க. அதோட அப்டேட் என்னன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதோட அப்டேட் என்னங்கிறது வந்து உண்மையிலேயே தெரியல. கோர்ட்டும் வந்து இப்போ நிறைய ஊரில் வந்து சில ஜட்ஜஸ்லாம் வெக்கேஷன் லீவில் இருக்கிறதுனால அடுத்து அதோட ஹியரிங் எப்போனே தெரியாத அளவுக்கு தான் அந்த கேஸ் இருக்குது. இதை தாண்டி யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. லீகலே அவங்க மேலே ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாலும் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை தெரியாதனமாக ஏதாவது ஒரு ஆப்பில் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. சைபர் கிரைம் வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த சைட்லாம் இல்லீகலாக ரன் ஆகுதுன்னு. ஸோ அதே மாதிரி உங்களை மேலே ஆக்ஷன் எடுக்கலைனாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சில யூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லீகல் ஆப்ஸில் விளையாண்ட சில பேரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ எந்த மாதிரியான இல்லீகல் வேஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு லா கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நிச்சயம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த தான் நீங்கள் கேட்ட அப்டேட்டு. நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை மீறியும் சில ஆப்பில் நீங்கள் ஸ்கேம் ஆப்ஸில் நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இனிமேல் விளையாடாதீங்க. அதனால் உங்கள் பணம் பறிபோகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம லாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். தப்பான வழிகளில் நம்ம போனோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சரி நம்ம பணத்துக்கும் சரி கண்டிப்பாக ஆபத்து தான். நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது புது அப்டேட் வந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.